بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. ما بعد. حارثة بن وهب رضي الله تعالى يقول: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: تصدقوا فيوشك الرجل يمشي بصدقته فيقول الذي أعطيها لو جئتنا بها بالأمس قبلتها، فأما الآن فلا حاجة لي بها فلا أجد من يقبلها. கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைய பாடத்தலைப்பாக அத்தர்கீபு ஃபி ஸதகத்தி கப்ல அல்லா யூஜித மன் யக்பலுஹா, தர்மத்தை நன்கொடையை ஏற்க ஆள் கிடைக்காமல் போவதற்கு முன் தர்மம் செய்யுமாறு வந்துள்ள நபிகளாருடைய தூண்டல். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே ஏற்பதற்கு முன்னால் ஆர்வமூட்டுகின்ற செய்தி சம்பந்தமாக ஹாரிசா பின் வஹப் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, நபிகளார் கூறியதை செவிமடுத்து அறிவிக்கிறார்கள். இப்போதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இப்போதே தர்மம் செய்து கொள்ளுங்கள், ஏனெனில் மக்களுக்கு ஒரு காலம் வரப்போகிறது, ஒரு ஜமான் வரப்போகிறது. அப்போது ஒருவர் தம் தர்ம பொருளை சதகா எடுத்துக்கொண்டு அதை பெறுவோர் யாரேனும் கிடைப்பாரா என அலைவார். ஆனால் அதை ஏற்பவர் எவரையும் காண மாட்டார். அந்த பொருள் வழங்கப்படுகின்ற ஒருவன் நேற்றே இதை கொண்டு வந்திருந்தாலாவது நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன், இன்றே இது எனக்கு தேவையில்லை என்று கூறிவிடுவான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்படியான காலம் வருவதற்கு முன்னால் தர்மங்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் செலவு செய்யுங்கள், ஏழை எளியோர்களுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள். சகோதரர்களே, இன்னொரு செய்தி வருகிறது. நபி மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் قال ليأتين على الناس زمان يطوف الرجل بصدقة من الذهب. மக்களுக்கு ஒரு காலம் வரும், அப்போது ஒருவர் தங்களது தங்கத்தை எடுத்துக்கொண்டு தர்மம் செய்வதற்காக அலைவார். ஆனால் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய எவரையும் அவர் காண மாட்டார். மேலும் அப்போது போர்கள் மிகுந்து ஆண்கள் குறைந்து பெண்கள் அதிகரித்து விடுவதால் ஒரு ஆணை 40 பெண்கள் பின்தொடர்ந்து வந்து அதை சார்ந்திருக்கும் நிலை காணப்படும். அவனை சார்ந்திருக்கும் காலம் காணப்படும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த வகையிலே மறுமையினால் வருவதற்கு முன்னால், செல்வங்கள் அதிகரிப்பதற்கு முன்னால், இருப்பதை குறைவாக இருந்தாலும் ஃபத்தகுன்னார வலவ் பிஷிக்கி தம்ரத்தின், நரக நெருப்பிலிருந்து சிறியதொரு பொருளையாவது ஈத்தமிழத்தின் பாதையாவது கொடுத்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான காலம் வருவதற்கு முன்னால் நாம் இந்த பூமியின் மேற்பரப்பிலே வாழ்வதை விட பூமியின் உட்பகுதியிலே வாழ்வது சிறப்புக்குரியது. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முயற்சிகளை கபூல் செய்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.